டிவி போடு. ஓடிடியில் என்ன பார்க்கலாம் நீ படம்? ஓடிடியில் ஏகப்பட்ட ஓடிடி இருக்கு. ஜி இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு. ஓகே. நேற்றுக்கு சிறை பார்த்தோம்ல. ஆமாம், நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. விக்ரம் அதில் பிரபு நான் நேற்று சிறை ப்ரௌசிங் அந்த பண்ணி பார்க்கச்ச பா பா பான்னு ஒரு படம் இருந்தது. அது மோகன் வாவான்னு அர்த்தமா? இல்ல ரஜினியோட பாபா படத்தோட ரீமேக் மாதிரி இல்ல, அது மாதிரி இல்ல. டிஃபரெண்ட் ஸ்டோரியா இருந்தது, த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எது போடுற? ஜியோ ஹாட் ஸ்டாரா? ஜியோ ஹாட் ஸ்டார்ல பா பா பான்னு ஒரு படம் இருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. அது காமிச்சா நீங்க வந்து ஒருவேளை இது இருக்கலாம். ஆனா நம்ம ஜி டிவில தானே பார்த்தோம் சிறை. தப்பா நான் ஜியோ ஹாட் ஸ்டார்னு போட்டேன். சிறை விக்ரம் பிரபு நடிச்ச படம். அது வந்து இதுல ஜி5ல இது பாருங்க, பா 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 மலையாளம். ஆனா தமிழ்லயும் இருக்கு, மலையாளம் +2ன்னு போட்டிருப்பாரு. ஓ, இதுல பாரு பா BHA BHA BAன்னு போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் CK ஜோசப் CM. ஓ, இது அரசியல் படம் போல இருக்கு. ஒரு படம் போட்டிருக்கமா, நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் மோகன்லால் படம்லாம் வந்து வச்சுக்கோங்க, இது டாப் ஆக்டர்ஸ் இல்ல, அதனால எப்படின்னா வந்து ஓரளவுக்கு அவ்வளோ கடைசி எடுத்து மோசமாக இருக்காது ஆக்சுவலாக. ஆமாம்மா, நல்லா இருக்கும். அவங்களாம் ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இன்னொரு படம் ஒன்று மோகன்லால் வந்து தெரியுமா, ஒன்று ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி வந்தது ஒன்று, அரசியல் படம் தான் அதுவும். அது என்னால் பார்க்கவே முடியல. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே அது பார்க்க முடியல என்னால் அந்த படம். நான் சில படம்லாம் 5 மினிட்ஸோட நிறுத்தி வச்சிருக்கேன், பார்த்தீங்களா? அதை நீதானே அது? நான் எந்த படத்தை போட்டாலும் திடீர்னு பாதியில ஆரம்பிக்கிறது. நான் இந்த படம் பார்த்ததே இல்லையா, ஏன் பாதியில இருந்து ஆரம்பிக்கிறது? நான் நீ தான் அது பாதி பார்த்துருக்கியா? ஆமா ஆமா, சரியா போச்சு போ. அப்புறம் மாதவனோட ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ஏதாவது ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்ல இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது வந்து பிரைம் வீடியோல இருக்கு. நான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் பார்த்தாது. நீ பார்த்துட்டு இருக்கும்போது எட்டி பார்த்தேன். நான் எல்லாம் முழு படம் உட்காந்து பார்க்க முடியறது இல்லை. நீ பார்க்கும்போது நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். அதில் அந்த படம் பார்த்தேன். அது இந்த முன்னாடி சீனிக்கம்னு ஒரு படம் வந்தது இல்லை, அமிதாப் பச்சன். ஒரு எல்டர்லி பர்சன் வந்து ஒரு யங் கேர்ளை தபூர் நினைக்கிறேன், அதில் அவளை லவ் பண்ணுற மாதிரியும் அவங்க 2 பேருக்கு லவ் வர மாதிரி படம் வந்தது. சீனிக்கம் இளையராஜா மியூசிக். அது அந்த படத்தில் அப்படிதான் ஒரு ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக பண்ணுவார் ஒரு அமிதாப். பரீஷ் ராவல் ஆக்டிங். அதில் அவ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு பரீஷ் ராவல்கிட்ட. பரீஷ் ராவல் வயசோட பெரிய வயசு அமிதாப்க்கு. அதில் என்னோட பெரிய எனக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு போகும் அந்த கதை. அது மாதிரி கதையாது இந்த மாதவன் கதை? அந்த மாதிரி கதை தான். அது வந்து அந்த படத்தோட இது சொல்றேன், நான் உங்களுக்கு பேர் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு இப்போ வந்து நான் இந்த படம் ரொம்ப பார்க்கணும்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல வந்து என்னோட ஃபேவரட்ஸ்ல வச்சிருக்கேன். தேரே இஷ்குமே அப்படின்னு புது படம் வச்சது. புது படம் இது. இது வந்து பாருங்க, பிரகாஷ் ராஜ் அப்புறம் தனுஷ்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கு இந்த படம். எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த படம் தியேட்டர்ல வந்து அது தேரே இஷ்குமே தெரியலையே எப்படி ஓடிதான். லாஸ்டா பார்த்த தனுஷ் படம் இட்லி கடை. ஆமா, அது ரொம்ப கிரிஞ்சா இருந்தது அந்த படம் ஆக்சுவலா. சுமாரா, அதாவது அவ்வளவு மோசம், அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி படம். அந்த மாதிரி படம் தான் தனுஷ் பண்றது. முக்கால் பார்த்துட்டு ஒரு படம் வச்சிருக்கேன், ஈகோன்னு ஒரு படம். ஆமா, சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆனா அதுல கொஞ்சம் வந்து டாக்ஸை வச்சு வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அது, அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். இது பாருங்க, இதான் மாதவன் படம். தே தே பியார் தே. தே தே பியார் தே. இது செம்ம ஹிட் சாங் ஒன்று தெரியுமா? தே தே பியார் தே பியார் தே பியார் தே ஒரு பாட்டு இருக்கு. அது பப்பில ஏரியா யாரு அது, யாரதோ பாட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப என்னால ஒத்துக்க முடியல இதோட கான்செப்ட. ஆனா படம் பாக்குறவங்களுக்கு சொல்ல வேண்டாம், அத என்னால ஒத்துக்க முடியல அந்த கான்செப்ட். காமெடி படம் போட்டிருக்கு. காமெடி இல்ல, ஒரு நல்ல மாதவன் ஒய்ஃப் பார்த்தாலே ரொம்ப எங்கா இருக்காளே. ஆமா, மாதவனுக்கு பொண்ணா வந்து அந்த இவ நடிச்சிருக்கா. அவ பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு. சொல்றேன் பாருங்க, இருங்க. இது ஒரு ராகுல் பிரீத் சிங். ராகுல் பிரீத் சிங் வந்து சூர்யா ஒரு படத்துல நடிச்சா தெரியுமா? செல்வராகவன் படம் ஒண்ணு, பேர் என்ன? செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்ச ஒரு படம் வந்தது. அரசியல்வாதியா இருப்பான் அவன், சூர்யா. ஓகே, அதுல வருவாள்ல. அது வந்து ராகுல் பிரீத் சிங். அவதான் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து சாய் பல்லவி.
ஓகே. இவ வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி ஒரு ரோல் நடிச்சிருப்பா ராகுல் பிரீத் சிங். இப்ப ராகுல் பிரீத் சிங் வந்து மாதவனோட பொண்ணா நடிக்கிறா. அது மாதவனே சூப்பரா. மாதவன் வைஃப் வந்து என் வயசுக்கு ஏற்றபடி நான் பாக்குறேன். இல்ல மாதவனே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆனா எனக்கு வந்து பொண்ணு அவ்வளவு பெரிய பொண்ணுன்னு ஏத்துக்க முடியல. அஜய் தேவ்கனுக்கு அவ வந்து பேரா வர ஒரு வயசானவரை காதலிக்கிற மாதிரி அந்த காதலை வந்து அவ அப்பாவையும் அம்மாவையும் ஒத்துக்க வைக்கிறா. அந்த மாதிரி ஒரு கதை அது. இருங்க நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கான்செப்டை என்னால அவ்வளவு அக்செப்ட் பண்ண முடியல. நீ படத்தை தான் பாதி பாக்குற, நீ பேசுறதே நான் பாதி தான் கேக்குறேன். அப்புறம் இந்த படம் பத்தியா ஹக்கு சூப்பரா இருந்தது. அது ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஃபேமஸ் கேஸ் இல்ல, ஷாபானு கேஸ்னு ஒன்று வந்தது. ஆமா ஆமா, கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு சப்ரஷன் இருக்குன்றத வந்து அந்த படத்துல காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஜீவனாம்சம் அலாட் பண்ணுவாங்க தெரியுமா கேஸ்ல, 22 ரூபா பர் மந்த்னு. 3 பசங்க இருக்கிற ஒரு லேடிக்கு 22 ரூபா பர் மந்த். ஏன்னா 2000 ரூபா மெஹர் திருப்பி கொடுத்துறாரு அவரு. 22 ரூபா எப்படி யாராவது குடும்பம் எடுக்க முடியும்? அநியாயமா இருந்தது படம் வந்து. அதனோட டெசிஷன்ஸ் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிக்கிறாவும். ஜெயிச்சப்புறம் கூட இல்ல, அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் வருது முஸ்லீம் கம்யூனிட்டி. கதையே சொல்லாதீங்க, எல்லாரும் பாப்பாங்க. யாமி கௌதம் சூப்பரா நடிச்சிருந்தா. யாமி கௌதம் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தா. அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டயலாக் டெலிவரி அண்ட் ஒரு சீன்ஸுமே வந்து ஒரு ரொம்ப அந்த இடத்துல நம்மள கொண்டு போயிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் அந்த கோர்ட் சீன்லயும் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த வக்கீல் நடிச்ச லேடியும் நடிச்சிருந்தாங்க. அவ யாமி கௌதம் த்ரூ அவுட் த மூவி சூப்பர் ஆக்டிங். அந்த இம்ரான் ஹாஷ்மி கூட இவ்வளவு நல்லா நடிச்சு நான் பார்த்தது. ஆக்சுவலா கொடுமையான ஒரு ஆக்சுவலா வந்து கொடுமைக்கார ஹஸ்பண்டா நடிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல அந்த ஆக்ட் அவரோட கேரக்டர் எப்படின்னா வந்து அந்த முஸ்லீம் ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருக்கே தவிர அவளை கொடுமைப்படுத்துறான்ற மாதிரி. ஆனா இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுறான் அவன் முன்னாடியே. அது தப்பு தான் அது. ஆனா அவ ஒத்துக்கிறா. அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கிறா. அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து ஒத்துக்கல. ஆனா அதனால வந்து வேற எதுவும் பண்ண முடியல. ஏன்னா 3 பசங்க இருந்தது அவளுக்கு. அதனால அவ வந்து பேசாம இருக்கான். இல்ல அவ முஸ்லீம் இதுல வந்து 3 people கல்யாணம் பண்ணிக்கலாம், 4 people கல்யாணம் ஏதோ இருக்குல்ல, ஓகேன்னு போறா ஆகும். ஆனா அதுல முக்கியமான விஷயம் டயலாக்ஸ் இருக்குல்ல, அவகிட்ட பேசுற ஒரு டயலாக் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டயலாக் எனக்கு ஃப்ரம் பேகம் ஐ பிகேம் ஃபர்ஸ்ட் பேகம் அப்படின்னா, மனைவியின் ஸ்தானத்துலேருந்து முதல் மனைவியின் ஸ்தானத்துக்கு நான் மாறினேன் நான் அப்படின்னா. அது பவர்ஃபுல் டயலாக் தெரியுமா? எப்படி வந்து அந்த லைஃப்குள்ள இன்னொரு உமன் வந்த உடனே எப்படி வந்து அவங்க ரெலிகேட் ஆறாங்கன்றத வந்து அந்த ஒரு சின்ன டயலாக்ல காமிச்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுல வந்து நான் எப்பவுமே ஓடிடில நான் தான் செலக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, யூஷுவலா செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவா போயிட்டு பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் பார்த்து கடைசியில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிப்பீங்க. அதான் அது ரெண்டும் எனக்கு அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட். ஆமா அதனால வந்து நம்ம இந்த படம் பார்க்கலாம் இன்னைக்கு. தேரே இஷ்குமே. ஓகே பாரு, தேரே இஷ்குமே. करेक्ट. சரியா? நீ சொல்ல மாட்டியா திருப்பி? तेरे इश्क में, आपके इश्क में, तेरे इश्क में, मेरे इश्क में, तू. ஓகே, அந்த டைட்டில்ல சொல்லிட்டேனே நான். கரெக்ட் தான். ஓகேமா, சூப்பர். அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நீ ஃபுல்லா பாப்ப. எனக்கு தூக்கம் வந்து நான் எழுந்து போடுவேன். ஓகேவா? முதல்ல போடலாம், வெயிட் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டா இருந்தா நீங்களும் பார்க்கலாம்ல. இன்ட்ரஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா பார்ப்பேன் நான். உங்களுக்கு தனுஷ் படம்னா பிடிக்குமே? தனுஷ் படம் பிடிக்கும். அதுக்காக படம் நல்லா இல்லாட்டியும் பார்ப்பேன்னு கிடையாது. பட் இட்லி கடையை ஃபுல்லா பார்த்தேன். இட்லி கடையை நான் ஃபுல்லா பார்த்தேன் அந்த படத்தை. இட்லி கடையில நித்யா மேனன் நல்லா நடிச்சிருந்தா. ஆமா, சூப்பரா.